Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 9 of the revised PGTRB syllabus, and we are discussing the topic materials production. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன் வந்து வாட் ஆர் மெட்டீரியல்ஸ்னு சொல்லிட்டோம். அதை ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். நவ் மெட்டீரியல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். நம்ம கையில் ஒரு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டு வந்திருக்கு. அதை என்ன பண்ணியிருக்காங்க, எவால்வ் பண்ணியிருக்காங்க, அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த ப்ராசஸ் தட் இஸ் இன்வால்வ் அப்படின்னு கேட்கும்போது மெட்டீரியல் டெவலப்மெண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் இட் அண்டர்கோஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக். அது நிலையாக இருக்கிறது இல்ல, இட் இஸ் அ எவால்விங் ப்ராசஸ். அப்ப மெட்டீரியல் டெவலப்மெண்ட் இஸ் அ டைனமிக் அண்ட் மல்டி ஃபேசட்டட் ப்ராசஸ். மல்டி ஃபேசட்டட் அப்படின்னா பன்முகத்தன்மை உடைய ஒரு ப்ராசஸ். What is the aim of material production? அப்படிங்கும்போது to create effective teaching resource. நமக்கு ரிசோர்ஸ் இருக்கு, அந்த டீச்சிங் ரிசோர்ஸ் இருக்கு, அது வந்து எஃபெக்டிவா இருக்கணும். அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அதே நேரத்துல it should also facilitate meaningful learning experience. facilitateனா ஹெல்ப். அது வந்து நம்ம லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கணும். அப்டிராக்டா ஒன்றும் புரியாத மாதிரி இல்லாம புரிதலை மையமாக வைத்து உருவாக்கப்படுவதுதான் மெட்டீரியல். அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். சரி, இந்த மெட்டீரியல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா we need to create something. அப்ப கிரியேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லாததை ஒண்ணா நம்ம புதுசா கொண்டு வர போறது இல்லை. இருக்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், we are going to present in a newer format. ஸோ இல்லாத ஒன்றிலிருந்து உருவாக்கக்கூடியது கடவுள் மட்டும்தான். நம்மளால அதெல்லாம் முடியாது. ஏற்கனவே இருக்கிறது அது வேற ஒரு விதத்துல இருக்குது, அதை வேற ஒரு விதத்துல காட்டலாம். ஸோ we create a material or we adapt a material. இருக்கிறத வேற ஒரு ஃபார்மேட்ல, அதற்கப்புறம் we refine the instructional material. இருக்கிறத கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி. எதுக்கு சிம்பிளிஃபை சார் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய லேர்னர் வந்து என்ன பண்றான், டைவர்சிஃபைடு நமக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் அந்த லேர்னிங் கான்டெக்ஸ்டுக்கும் ஏத்தால் போல மெட்டீரியல் உருவாக்க வேண்டும். சரி, வாட் ஆர் த டிபிக்கலி த ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீட் அனாலிசிஸ். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மெட்டீரியல் ப்ரொடக்ஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் என்ன, இட் இஸ் கால் நீட் அனாலிசிஸ். நீட் அனாலிசிஸ்னா என்ன, ஸ்டூடெண்ட் உடைய தேவை, ஸ்டூடெண்ட் உடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். we need to assess the learner's proficiency level. அவனுடைய ப்ரொஃபிஷியன்சி, அவனுடைய எவ்வளவு தூரம் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான், அவனுடைய நிலைப்பாடு என்ன, நல்லா தெரிஞ்சிருக்கா இல்ல எந்த டிகிரியில தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு அவனை கேட்டகரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வச்சிருப்போம். அந்த ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்களை கேட்டகரைஸ் பண்ணியிருப்போம். அப்ப இவங்களுக்கு தேவையான மெட்டீரியல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு லாங்குவேஜ் கிளாஸ் ரூம்ல என்ன பண்றோம், அந்த கிளாஸ் வந்து ஏ ஸ்ட்ரீம், பி ஸ்ட்ரீம், சி ஸ்ட்ரீம், அப்ப ப்ரீ இன்டர்மீடியரி, இன்டர்மீடியரி லெவல், அப்புறம் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் அப்படின்னு 3 கேட்டகரியா பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 3 பேருக்கும் ஒரே மெட்டீரியல் கொடுக்க முடியாது. அப்ப ப்ரீ இன்டர்மீடியரி லெவல் அப்படின்னா பேசிக்கானது. பேசிக்னா ரொம்ப கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படின்னு வரும்பொழுது அப்ப சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ். இப்ப அவன் வந்து முத இங்கிலீஷ் கத்துக்க போறான் அப்படின்னா பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்ன், அதுவே வந்து தமிழ் இங்கிலீஷ்ல பைலிங்குவல்ல அப்படி கூட கொண்டு போகலாம். ஆனா தட் இஸ் நாட் என்கரேஜ் தீஸ் டேஸ். டைரக்ட் மெத்தட் தான் பயன்படுத்தணும். அப்படிங்கும்போது சில நேரங்களில் அந்த டெக்ஸ்டுக்குள்ளார அங்கங்க ரெஃபரன்சஸ் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ we should keep in mind the proficiency level. அதுக்கப்புறம் we should assess the learning style of the students. நம்ம ஸ்டூடெண்ட் வந்து காக்னிட்டிவ் டொமைன்ல இருக்கிறானா, இல்லது அஃபெக்டிவ் டொமைன்ல இருக்கிறானா, இல்ல சைக்கோமோட்டர் டொமைன்ல இருக்கிறானா, என்ன ஸ்டைல்ல பாடம் நடத்தினா அவனுக்கு புரியும் அப்படிங்கறதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் ஒரு டெக்ஸ்ட்டை உருவாக்கும், ஒரு மெட்டீரியல் உருவாக்கும். அதே நேரத்துல நம்ம ஸ்டூடெண்ட் வந்து he comes from various cultural background. அப்ப அந்த கல்ச்சரல் பேக்ரவுண்டையும் மனசுல வச்சுக்கிட்டு அவனுடைய கல்ச்சரை வந்து பத்தி ஏதோ சொன்னீங்கன்னா அவனுக்கு கனெக்ட் ஆகும்.
அதே நேரத்தில் அதை ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது சொன்னீங்கனாலும் அது அவனை அஃபெக்ட் பண்ணும். அப்ப பாசிட்டிவா நம்ம அவனை எப்படி டச் பண்றது அப்படிங்கறதையும் வைக்கணும். அதே நேரத்தில் we should also keep in mind the educational goal, the institutional goal. இப்போ அட்டானமின்னு வந்துருச்சுன்னா the institutional vision அதையும் நம்ம வந்து மனதுல வச்சு என்ன பண்ணணும், இந்த மெட்டீரியல் உருவாக்கணும். And we also should keep in mind, okay, the teachers pedagogical approach. Pedagogicalனா என்னன்னு சொன்னோம், methods and techniques. இப்போ இது எல்லாமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஏற்கனவே இருக்கிற மெட்டீரியல், ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய தேவை, இந்த ரெண்டுக்கும் எவ்வளவு கேப் இருக்குன்னு பார்த்து இந்த கேப்பை ஃபில் பண்ற மாதிரி ஒரு மெட்டீரியலை உருவாக்கணும். That is number one. Number two, every material in its production state focuses on design and production. Okay, production and so design இருக்கணும். என்ன மாதிரி டிசைனிங்? டிசைனிங்னா நம்ம இந்த அவுட்டர் டிசைனிங் சொல்லல. What are the concepts? What are the concepts to be taught? How well the concept aligns with the objective of the curriculum அப்படின்னு பார்ப்போம். அதே நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய மெட்டீரியல், does it have appropriate language, does it have appropriate visual, does it have appropriate activity, the multimedia element. அதே நேரத்தில் லாங்குவேஜ் டீச்சிங் வந்துருச்சுன்னா அந்த 4 skills, listening skill, speaking skill, reading skill, writing skill, அது எல்லாத்தையும் டச் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். அதற்கப்புறம் அந்த மெட்டீரியல் எவால்வ் பண்ணும்போது டக்குன்னு நம்ம அதை கொண்டு போய் என்ன பண்ண போறது, யூஸ் பண்ண போறது இல்லை. ஒரு சின்ன டார்கெட் ஆடியன்ஸ் என்ன பண்ண போறோம், we are going to supply it to a small audience and then we will be assessing on trial basedல என்ன பண்றோம், ஒரு குரூப் கிட்ட கொடுத்து அவங்கள்ட்ட டீச் பண்ணி இந்த மெட்டீரியல் எஃபெக்டிவா இருக்கா இல்லையா, whether the material is effective or relevant அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்ப்போம், we will try to get feedback. சில டைம்ல என்ன பண்ணுவோம், நான் ஒரு ட்ரையல் ரன்ல 1 year ஓட்டி பார்ப்போமே இந்த மெட்டீரியல அப்படின்னு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இதை வந்து அப்படியே ஆன் த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே எவால்வ் பண்ணிக்கிட்டே வருவோம். இட்ஸ் கால்ட் ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் ஆன் த மெட்டீரியல். அதுக்கு அடுத்தது ஃபைனலா முடிச்சோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கேட்போம். இந்த மெட்டீரியல் எப்படிப்பா, உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா, ரெலவெண்டா இருந்ததா, உனக்கு புரியுற மாதிரி இருந்ததா அப்படின்னு கேட்போம் இல்லையா. தட் இஸ் கால்ட் சம்மேட்டிவ் எவாலுவேஷன் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக் யாருக்கிட்ட இருந்தெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னா, மெட்டீரியல் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள், அப்புறம் மாணவர்கள், அப்புறம் இந்த மாணவர்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்களே அவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இந்த சமூகம்னு கூட சொல்ற சமுதாயம் தான் இந்த மாணவர்கள் நம்ம கிட்ட அனுப்பி வச்சிருக்கு. அப்ப அவங்கள்ட்ட இருந்து கேட்கணும், பேரண்ட்ஸ் கூப்பிட்டு கேட்கணும், உங்க பையனுக்கு இந்த பாடம் வந்து ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டானா, அதுல இருந்து ஏதாவது நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கணும். அப்புறம் அந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி இந்த மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் வந்து, இந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, என்ன பண்ணுவோம், what will we do to the material based on the feedback and the changing education trend and to ensure that we are on par with the current trend. என்ன பண்ணுவோம், we will adapt and we will revise it. ஓகேவா டீச்சர்ஸ்? அப்ப நம்ம அந்த மெட்டீரியலை என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம், கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் சேர்ப்போம், கொஞ்சம் அசஸ்மெண்ட் கொண்டு வருவோம். அப்ப இந்த மெட்டீரியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் a field of study which includes the principle that goes behind the material and material production and development, the procedures of design, implementation and evaluation. அதே நேரத்துல it is also, material development is also a practical undertaking. Practical undertaking அப்படின்னா அது வந்து ஒரு technical aspect. Production, evaluation and adaptation by writers and teachers. அப்ப ரெண்டுமே இருக்கு. இப்படி சொல்லி முடிச்சுட்டு அடுத்து என்ன டாபிக் போறோம் அப்படின்னா, what are the principles that are involved in material design? What are the principles? அப்படிங்கும்போது effective material requires careful consideration of various factors. நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். அப்ப அவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க. ஒன்னு இஸ் ஹார்வர்ட்
The other one is major in a work published in 2004. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, there are some key principles for creating material. What are they அப்படின்னா, number one, they call it as contextualization. Contextualization என்ன? the familiar, ஃபெமிலியரான விஷயம். ஒரு பையனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஃபெமிலியரா இருக்கிற மாதிரி அந்த மெட்டீரியலை டிசைன் பண்ணணும். எப்படி சார் ஃபெமிலியரா ஆக்குறது அப்படின்னா, we have to have some cultural connection, some social connection, drawing on learners existing knowledge and the social context so that this material becomes very very effective. Examples கொடுப்போம் இல்லையா? ஏன் அப்போ நீ வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல கிணறு இருந்தது, அப்ப ஒரு புள்ளி நடத்தணும், புள்ளி அப்படிங்கறத நடத்தணும்னு வச்சுங்களேன். வாட் இஸ் அ புள்ளி அப்படிங்கும் போது அதுக்கான ஒரு டயக்ராமேட்டிக் பிரசன்டேஷன், அப்ப அதை வந்து ஒரு இன்ட்ரோல கொடுக்கலாம். வீட்டுல நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஒன்று இந்த லீவர். அந்த லீவர் அப்படிங்கிறத நம்ம வந்து புள்ளி அப்படிங்கிற வடிவத்துல பயன்படுத்துறோம் அப்படின்னு அவனுக்கு கான்டெக்சுவலைஸ் பண்ணணும். அப்ப திருவிழாக்களை பற்றி பாடம் வைக்கும் பொழுது, திருவிழாக்கள்னா என்ன அப்படிங்கும் போது அது நம்முடைய கலாச்சார பண்பாடோடு இணக்கமாக போகக்கூடியது, அது என்னென்ன அப்படின்னு சிம்பிளா நம்ம எக்ஸ்பெக்ட். அப்ப this is contextualizing. Okay, so whatever be the activity or whatever be the content that we take or the language that we adopt should be contextualized. நமக்கு புரியுற மாதிரி கொண்டு வரணும். நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு ஃபாரின் டெக்ஸ்ட், அந்த ஃபாரின் டெக்ஸ்ட்ல ஒரு ஃபாரின் கான்டெக்ஸ்டுக்கு எழுதப்பட்டது, அப்ப அதை இந்தியனைஸ் பண்ணணும். அதை இந்தியனைஸ் பண்ணணும். அப்ப இந்தியனைஸ் பண்ணும்போது நம்முடைய லேண்ட்ஸ்கேப்புக்கு தகுந்தாப்புல அந்த ஸ்டோரியை ரீப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இட்ஸ் கால்ட் கான்டெக்சுவலைசேஷன். ஸோ தட் ஷுட் ஹேப்பன் அப்படின்னு அந்த அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. நம்பர் 2, promotion of interaction. The material that we design should promote interaction inside the classroom. ஒரு ஸ்டூடெண்ட் ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்டோட மீனிங்ஃபுல் கம்யூனிகேஷன்ல அவன் என்ன பண்ணணும், ஈடுபடுறது மாதிரி நிறைய டாஸ்க், நிறைய ஆக்டிவிட்டிஸோடு அந்த மெட்டீரியலை டிசைன் பண்ணணும். so that there is lot of interaction between the students, between the staff and the student. அப்ப அதுக்கு தேவையான எல்லா விஷயமும், அதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லேர்னிங் பை டூயிங். இது வந்து என்னன்னு சொல்றோம், என்ன மெத்தட்? லேர்னிங் பை டூயிங், ALM, ABLM, ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் மெத்தட், லேர்னிங் பை டூயிங். அப்ப நிறைய ஆக்டிவிட்டிஸ், இன்டராக்ஷனை அதை வந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும், ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி இந்த மெட்டீரியல் டிசைன் இருக்கணும். அறியுதா டீச்சர்ஸ்? புரியுதா? Then the third important principle is the material என்ன பண்ணணும் அப்படின்னா, it should develop the learning ability of the student. It should build the learning ability. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு எபிலிட்டி இல்லாம இல்ல, உள்ள இருக்கு, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கட்டி எழுப்ப வேண்டும். அதுக்கு தேவையான அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி அவனுடைய, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் கான்செப்ட்ஸை அவன் என்ன பண்ணணும், சிரத்தை எடுத்து படிக்கிற மாதிரி இல்லாம இயல்பா படிக்கிற மாதிரி ஒரு சூழலை அது உருவாக்க வேண்டும். அவனோட எபிலிட்டிஸ் என்ன, அந்த எபிலிட்டிஸை வந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அடுத்தது நம்பர் 4, வெரி இம்பார்ட்டன்ட், this material which is developed should focus on form and function. ஃபார்ம்னு சொல்லும்போது நம்ம the visible thing, the rules and regulations. Functional அப்படின்னா the usage part of it, concept and the practical usage. இப்போ ஒரு பிசிக்ஸ்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பேசிக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு, இந்த பேசிக்கான விஷயங்கள் இருக்கு, அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ திஸ் ஃபோக்கஸ் ஆன் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் ஹெல்ப் லேர்னர் டெவலப் a critical and analytical approach to the language use or the subject that is taught. சப்ஜெக்ட் வந்து வெறும் அப்டிராக்டா சொல்லாம இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது, வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த மெட்டீரியலை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அறிந்த டீச்சர்ஸ் இது புரிந்ததா?
நம்பர் 5, நீங்க எந்த மெட்டீரியலா இருந்தாலும் சரி, யூ ஷுட் இன்டகிரேட் லாங்குவேஜ் யூஸ். அந்த லாங்குவேஜ் வந்து நீங்க பர்டிகுலரா இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அல்லது எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் இது எல்லாமே உள்ளடக்கியதா இருக்கணும். இதுல எதையும் கூட குறைச்சதெல்லாம் இல்லை. 4க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது வேற எந்த சப்ஜெக்ட் மெட்டீரியலா இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கேட்டல் திறன், அந்த பையனை வந்து பேச வைக்கிறது, அவனை வந்து வாசிக்க வைக்கிறது, அதை எழுத வைக்கிறது, எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் மெட்டீரியல் உருவாகி இருக்கும். ஆசிரியர் மட்டும் அப்படின்னு இருக்காது. ஆசிரியர், மாணவர், அந்த ஆசிரியர் மட்டும் பண்றது அப்படின்னா அது சரியான புரிதல் இல்லாத ஆசிரியர். ஆசிரியர் என்ன பண்ணுவாருன்னா, ஓரளவுக்கு வேணுங்கிற கான்செப்டை சொல்லிட்டு மீதிய நம்ம மேக்ஸ் ப்ரொஃபஸர் டீச்சர்ஸ்லாம் சூப்பரா நான் படிக்கும் போதெல்லாம் பண்ணாங்க. என்னன்னா, ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தோடைய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் அதை பார்த்து ஒரு 1 or 2 சம்ஸை என்ன பண்ணுவாங்க, அழகா எப்படி பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள விட்டுருவாங்க. கேட்டது புரிஞ்சுதா, இதை எப்படி பண்ணணும் போய் போர்டில் டீச் பண்ணு அப்படின்னு டீச் பண்ண சொல்லுவாங்க. அப்ப லிசனிங் முடிஞ்சிச்சு, அங்க பாத்தீங்கன்னா ஸ்பீக்கிங் வந்துருச்சு. அப்ப அவன் ஒரு தடவை புக்கை பாக்குறான். அப்புறம் அங்க போர்டில் எழுதும் போது ஆல் த 4 skills are integrated. ஓகேவா? தென் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் authenticity. வாட் இஸ் authenticity அப்படின்னு கேட்டீங்கன்னா, something which is genuine, something very close to life. அந்த மாதிரி நம்முடைய மெட்டீரியல் இருக்கணும். அதே நேரத்துல ஒரு ஒரு கான்செப்ட் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ப்ரோக்ரெசிவா அவன் புரிஞ்சுக்கணும். சின்னதுல இருந்து கான்செப்ட் ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் வரைக்கும் கொண்டு போகணும். அப்ப there should be a clear progression. அதே நேரத்துல there should be a cohesion. cohesionனா அப்படியே free flow of one thought towards a bigger thought. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம அப்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, இந்த அப்ஜெக்டிவா அப்படியே நம்ம வந்து அவுட்கமா மாத்துற மாதிரி கொண்டு போகணும். அதற்கப்புறம் ஒரு மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெட்டீரியல் ப்ரொடக்ஷன்ல ரொம்ப முக்கியமானது இதுவும் தான். என்ன அப்படின்னா, மெட்டீரியல் வந்து அட்ராக்டிவா இருக்கணும் சார். இப்ப நான் போட்டு டிஸ்பிளே பண்றது ஒரு ஒரு விதமானது. இதை விட இன்னும் நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் பண்றவங்க இருக்காங்க. நல்ல என்ன பண்ணுவாங்க, இமேஜ் எம்பாஸ் பண்ணி பவர் பாயிண்ட் எல்லாம் போட்டு அதுல டிசைன்ஸ் எல்லாம் ஓவர் இம்போஸ் பண்ணி எல்லாம் பண்றது இன்னும் பயங்கரமா அட்ராக்டிவா இருக்கும். அப்ப the material should be visually appealing. நான் கூட ட்ரை பண்ணலாம் நினைச்சேன், பட் டைம் இல்லை. இல்லைன்னா கொஞ்சம் இமேஜஸ் எல்லாம் இந்த கான்செப்டே அப்படியே ஒரு படமா போட்டு மைண்ட் மேப் மாதிரி போட்டு நடத்தி இருக்கலாம். பட் அத்தன்டிக்கா ஒரு மெட்டீரியல் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இது வந்து பாயிண்டடா ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது இது மாதிரி மெட்டீரியல் இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வேர்ட்ஸ் ரொம்ப தேவைப்படும். அதனால ஐ புட் இட் இன் திஸ் வே. ஸோ இட் ஷுட் பி விஷுவலி அப்பீலிங், தென் இட் ஷுட் பி யூசர் ஃப்ரெண்ட்லி. பர்டிகுலர்லி அந்த யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் எப்படி சார் வரும் அப்படின்னா, the appearance, physical appearance, how far it is usable and how far it is durable. எவ்வளவு காலத்துக்கு இது பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியல்ல ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருக்கணும், டு த பாயிண்ட் இருக்கணும், கிளியரா இருக்கணும். அதே நேரத்துல ரொம்ப பிரீஃபா இருக்கணும். எதுக்கு அப்படின்னா, டு கைட் த ஸ்டூடெண்ட்ஸ், டு டூ ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டாஸ்க். Then number 10, any material that is produced should be flexible. ஏன் சார் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு டைவர்ஸ் லேர்னிங் நீட்ஸ் இருக்கு. டைவர்ஸ் ஆடியன்ஸ் வித் டைவர்ஸ் நீட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். எல்லாருக்குமே அது போய் சேர்ற மாதிரி இந்த மெட்டீரியல் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அப்ப இந்த ஃபிளெக்சிபிலிட்டியை ரொம்பமா என்ஹான்ஸ் பண்ண வேண்டியது ஒரு டீச்சர், அந்த டீச்சருடைய கிரியேட்டிவிட்டி. இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? Yes, sir. I think we will stop here and we will get back after a break.